ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் பற்றி பார்க்கலாம். என்கிட்ட இருக்க ஃபோன் மாடல் பார்த்திங்கன்னா ரெட்மி 13C. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம் வெரிஃபை கம்ப்ளீட் யுவர் டிவைஸ் இஸ் கரப்ட் அப்படிங்கிற ஒரு எரரோட இந்த ஃபோன் நம்ம கைக்கு வந்திருக்கு. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ப்ளஸ் லேட்டஸ்ட்டாக உள்ள ரெட்மி எம்டிகே ப்ராசர் உள்ள ஃபோன்ஸு ரெட்மி அண்ட் போக்கோ, ஓகேங்களா, இந்த ரெண்டுலேயும் லேட்டஸ்ட்டாக உள்ள எம்டிகே ப்ராசர் உள்ள ஃபோன்ஸ்லாம் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் டூல் ப்ளஸ் ஃப்ளாஷ் ஃபைல் ரெண்டும் தேவை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் டூல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃப்ளாஷ் ஃபைலும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நான் அந்த ஃப்ளாஷ் டூலில் ஓப்பன் பண்ணி இதை லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணி காமிக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அதை நான் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். இந்த டூலை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த எஸ்பி ஃப்ளாஷ் டூல் வந்து வெர்ஷன் 6 வெர்ஷன் 5க்கு ஃப்ளாஷ் பண்ணக்கூடிய இந்த டூல் வந்து கூகுள் சர்ச்சில் கிடைக்காது. அதனால் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபைலை தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டெலகிராம் குரூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். சப்போஸ் வந்து அதில் உங்களுக்கு தேடி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த டூலில் வந்து இப்போ வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஃபிம்வேர் அப்கிரேடுங்கிறத செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிஎம் வெரிஃபை கம்ப்ளீட்டில் இருக்குது. ஸோ ஓல்டு ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஃபைலை ஆட் பண்ணிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபிம்வேர் அப்கிரேடுங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ளாஷ் கொடுத்துக்கலாம், அதாவது டவுன்லோடுங்கிறத செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு வால்யூம் ப்ளஸ் மைனஸு யூஸ்வலாக நீங்கள் எம்டிகே ஃபோன்ஸை ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி வால்யூம் ப்ளஸ் மைனஸ் அழுத்தினோம்னா நமக்கு வந்து பூட் மோட் வரும். பூட் மோடில் இந்த டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த டூல் வந்து ஃப்ரீ கிடையாது, எல்லாமே பெய்டு தான். இந்த டூலுக்கு வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணால் தான் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ லேட்டஸ்ட்டாக உள்ள ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்குது. எம்டிகேவாக இருந்தாலும் சரி, கோல்காமாக இருந்தாலும் சரி, எல்லா ஃப்ரீ டூலில் ஃப்ளாஷ் ஆகாத மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஓடிபி பண்ண வேண்டியிருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த டூல் வந்து ஒரு லோடர் வச்சுருக்காங்க. அந்த லோடர் மூலமாக நமக்கு ஒரு கீ வந்து கொடுக்குறாங்க. இந்த கீயை வாட்ஸ்அப்பில் நமக்கு அந்த ரெட்மி சர்வீஸ் சென்டர்லேருந்து இதை ஒரு ஆர்கனைஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அந்த கீயை அனுப்பிச்சோம்னா ஒரு அமௌண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஓடிபியை நம்ம இந்த டூலில் என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் அந்த கீயை வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அவங்க நமக்கு பதிலுக்கு ஒரு கீ கொடுப்பாங்க, பெரிய கீயை. அந்த கீயை வந்து நம்ம இந்த டூலுக்குள்ளே என்ட்ரு பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நான் அதை சென்ட் பண்ணதையும் காமிக்கிறேன், அவங்க அனுப்பிச்சதையும் பாருங்கள். அவங்க ஒரு கீ அனுப்பிச்சிருக்காங்களா, இந்த கீயை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த டூலில் நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும், ஓகேங்களா. இதில் பேஸ்ட் ஆத் டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல, இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஆத் நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆத்தென்டிகேட் ஆயிரும். இதே மாதிரி தான் கோல்காமுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி எம்ஐ ஃப்ளாஷ் டூல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்டிகேவும் ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஓடிபியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 300, 250 அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. டிஃபர் ஆகும். நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமாக கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஓடிபி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இது வந்து இந்த ஓடிபி வந்து நான் தான் கொடுக்குறேன்னா அப்படின்னா எனக்கு வந்து வேறு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஓடிபி வச்சு நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆகலைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஓடிபி நான் வந்து சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த ஓடிபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டு எனக்கு ஃப்ரீயாக டூல் கொடுங்க, ஃப்ரீயாக ஓடிபி கொடுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. டைரெக்டாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300க்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ கிடையாது, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க, இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், 250ல் 300ல் வந்து ஓடிபி சென்ட் வந்துகிட்ருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு பார்க்குறீங்க வீடியோ, அன்றைக்கி வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. நான் வந்து அன்றைக்கி என்ன ப்ரைஸ் இருக்கோ நான் அந்த ப்ரைஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 400 இல்லை 450 அந்த மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னங்க அன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து 250 தான் சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி வந்து 400 சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. எங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டெய்லியும் ஒரே மாதிரி ப்ரைஸ் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து அப் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து இது வந்து அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ ஒரே ப்ரைஸ் வராது, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த டூலில் வந்து எப்படி வந்து ஃபைல்ஸ் லோட் பண்ணிட்டு எப்படி வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது, நார்மலாக எஸ்பி ஃப்ளாஷ் டூலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம்.
ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டெலகிராம்லேருந்து நீங்கள் இந்த ஃப்ளாஷ் டூலை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டவுன்லோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 321, அதாவது 321. ஓகேங்களா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஃப்ளாஷ் டூல், எஸ்பி ஃப்ளாஷ் டூல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைலு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கான அந்த லோடர் ஃபைல் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் இந்த டூல் வந்து சப்போஸ் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் டிஃபெண்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து டெலிட் ஆச்சுன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் ஆஃப் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, எஸ்பி ஃப்ளாஷ் டூல் வெர்ஷன் 6 அப்படிங்கிற இந்த EXE ஃபைலில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் எஸ்பி ஃப்ளாஷ் டூல் ஓப்பன் ஆகிற மாதிரியே ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஃபைல் லோட் பண்ணுறதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் எஸ்பி ஃப்ளாஷ் டூலில் ஸ்கேட்டர் ஃபைலில் லோட் பண்ணுவீங்க. இதில் வந்து ஸ்கேட்டர் ஃபைலில் லோட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபைல் வந்து நான் வந்து டவுன்லோட்ஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஃபைலு. ஓகேங்களா, இப்போ இதை நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு ஸ்கேட்டர் ஃபைலில் லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் லோட் ஆகாது பாருங்கள். ஸ்கேட்டர் ஃபைல் இருக்குங்களா, நார்மலாக எஸ்பி ஃப்ளாஷ் டூலில் எப்போவுமே ஸ்கேட்டர் ஃபைல் தான் லோட் பண்ணுவோம். இதில் வந்து ஸ்கேட்டர் ஃபைலில் லோட் ஆகாது. ஓகேங்களா, அடுத்து இதுக்கு வந்து ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டவுன்லோடு ஏஜென்ட்டுன்னு. இந்த ஏஜென்ட்டுக்குள்ளே இருக்க ஃபைலை தான் வந்து நம்ம லோட் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்தே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃப்ளாஷ் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்குள்ளே டவுன்லோடு ஏஜென்ட்னு இருக்குது. இதில் ஃப்ளாஷுங்கிற ஒரு ஃபைல் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த XLM ஃபைலு ஸ்கேட்டர் ஃபைல் மாதிரி தான். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த டூலில் வந்து ஃப்ளாஷ் ஃபைல் வந்து லோட் ஆயிரும். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். என்ன 2 விஷயம் இருக்குது, நான் அதையும் வந்து ரிவ்யூ பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஃபைல் வந்து லோட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆத்தென்டிகேட் ஃபைல் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆத்தென்டிகேட் ஃபைல் பார்த்திங்கன்னா இந்த டூலுக்குள்ளேயே தான் இருக்கும், அதாவது எஸ்பி ஃப்ளாஷ் டூல்லையே. இப்போ நம்ம இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். அதனால் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு இந்த டூல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோமா, இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஆத் ஃபைல் இருக்குது பாருங்கள். இது வந்து பழைய எஸ்பி ஃப்ளாஷ் டூல்லையுமே இருந்தது, இந்த எஸ்பி ஃப்ளாஷ் டூல்லையும் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆத்தென்டிகேட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். ஆப்ஷன்ஸில் இது வந்து EMMC UFS வந்து ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு டிக் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அது மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது USB செக்ஸும் ஸ்டோரேஜ் செக்ஸுங்கிறத இந்த இதையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டவுன்லோடு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த டூலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. இது மட்டும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிம்வேர் அப்கிரேடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மட்டால் டவுன்லோட் கொடுக்க வேண்டாம். ஃபிம்வேர் அப்கிரேட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரீபூட் வேணும்னா ஆட்டோ ரீபூட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆட்டோ ரீபூட்டுங்கிறத நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோ ரீபூட் ஆகும், அதாவது ஃபோன் வந்து ஆன் ஆகும். சப்போஸ் நீங்கள் அதை டிக் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஃப்ளாஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆன் ஆகாது. சரி, ஓகே. இப்போ அடுத்து ஃப்ளாஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் டேட்டா ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபைலு வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ ஸ்பீடாக வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகாது, டைம் எடுக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு ஃப்ளாஷ் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம், ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து கேபிளை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஆட்டோ ரீபூட்டு செலக்ட் பண்ணதுனால ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகலை. ஒரு தடவை பேட்டரி வந்து ரீகனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளக்இன் பண்ணுறோம், என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து MI வந்துருச்சு. நமக்கு வந்து ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு DM வெரிஃபை கம்ப்ளீட்டு அப்படி சொல்லிட்டு எரர் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வந்து இல்லை. ஓகேங்களா, வேறு ஷாப்பில் வந்து கொடுத்து ஃப்ளாஷ் பண்ணுறது போது ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளாஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பெர்சன்டேஜ் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த எரர் இல்லை. இப்போ ஃபோனை வந்து ஆன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆன் ஆகுதா இல்லையா அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். எரர் வந்து போயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஃபோன் வந்து ஆன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ வந்து ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஆன் ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவோட லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது வேறு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.